சார், இன்னைக்கு கூட சட்டசபையில முதல்வர் அவர்கள் வந்துட்டு இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப லேட்டா வந்ததுதான் முதன்மையான காரணம்னா நடவடிக்கை எடுத்திருக்கணும் தானே? இப்ப வரைக்கும் அது ரிலேட்டடா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப அதை பத்தி பேசுறதுனால மட்டும் என்ன மாறிட போகுது சார்? எப்ப விஜய் தான் முதன்மையான குற்றவாளி, விஜய் தான் முதன்மையான பொறுப்பு எல்லாரும் சொல்லியாச்சு. அது ஒரு ஓரம் தள்ளு. நீ என்ன பண்ணிருக்கிற? இன்னைக்கே முன்னுக்கு பின் முரணா பேசிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். சட்டமன்றத்துல தேதியவே தப்பா சொல்றாரு. ஏடிஜிபி டிஜிபி ஒரு பேரை சொல்றாரு, இவர் ஒரு பேரை ஒரு டேட்டா சொல்றாரு. தடுமாறுறாங்க. எதிர்க்கட்சிகள் பேசும்போது நீ ஏன் லைவ் கட் பண்ற? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்த வந்த பிதாமகன்களா? உங்களுக்கு ஆதரவான செய்தி வரட்டுமே வச்சு விளையாடுறது. அப்படிதான் விளையாண்டீங்க. ஹைகோர்ட் ஜட்ஜோட ஒப்பீனியன்ஸ் வச்சு விளையாடுனீங்க. ஆப்படிச்சிட்டாங்களா? தேவையாது. தொடர்ந்து அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை வச்சு டிஎம்கே மக்கள் மத்தியில வேற ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி அதன் மூலியமா ஏதாவது ஒரு ஆதாயம். நீ விக்டிமைஸ் ஆவறது முக்கியமா, 41 உயிர் முக்கியமா? பழிச்சொல்ல ஈஸியா நீங்க போய் பேசுறாரு விஜய் அம்பலப்படுத்தி தூக்கி போட்டுடலாம். உயிர் திரும்பி வருமா? அப்ப அங்க தடுக்க வேண்டியது இவங்க மிஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஆமா மிஸ் பண்ணிருக்காங்கன்ற உண்மையை ஏத்துக்கணும். ஒரே கேள்விதான். உள்ள போனீங்கன்னா பணம் விடும். விஜய் உள்ள போறீங்களா? 50 ஆண்டுல கூட்டம் போடுறான். இப்போ அன்பகத்துல அருமையில ஒரு கூட்டம் போட்டிருக்கான். என்ன கூட்டம் போட்டிருக்கான்? நாயக பிம்பத்தின் பலிவிடம்னு போடுறான். 50 ஆண்டுல என்னத்தரா புடுங்குனீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு பேரை வைக்கிற, அந்த பேரை வச்சுட்டு ஃபுல்லா சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வச்சு விழா நடத்திட்டு இருக்கீங்க. நாயக பிம்பத்தை நீ தான் ஊதி பெருசாக்குற. நாளைக்கு சிவகார்த்திகேயன் பின்னாடி 1 லட்சம் பேர் போவான். சிவகார்த்திகேயன் இன்மணிந்தர் கூட வந்தா வரும். இந்த கேஸை வந்துட்டு சிபிஐக்கு மாத்திட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பிஜேபியும் டிவிகேவும் கூட்டணிக்கு போறாங்க அப்படின்றது சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்க? என்னப்பா இப்படிலாம் சொல்றாங்க? ஆமாங்க, கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கோம். தளபதி தான் சொன்னாருன்னு அவர் தான் சொன்னார். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கூட சட்டசபையில முதல்வர் அவர்கள் வந்துட்டு இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப லேட்டா வந்ததுதான் முதன்மையான காரணம்னா நடவடிக்கை எடுத்திருக்கணும் தானே? இப்ப வரைக்கும் அது ரிலேட்டடா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப அதை பத்தி பேசுறதுனால மட்டும் என்ன மாறிட போகுது சார்? இல்ல, முதலமைச்சருடைய அந்த காணொளி ஒண்ணு போட்டாரு பாத்தீங்களா? அதாவது எந்த அரசியல் கட்சி தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டான். இதெல்லாம் அரசியல் அதனால நான் வரவேற்றான், பாராட்டுனா, வாழ்த்தணும். எல்லாருமே அதை நம்ம மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணாரு. ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறையா இருந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். இப்ப இன்னைக்கு அவர் பேசுறதுல நீங்க சொல்ற மாதிரி அது மட்டும்தான் அப்படின்னா ஒன்னும் அரசு வேற எதுவும் பண்ணவும் முடியாது. நாம என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்டோம். எடப்பாடி பழனிசாமி கேட்டதுல ஒரு நியாயமான ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் ஒரு நபர் ஆணையம் போட்டீங்க. மரியாதைக்குரிய அம்மையார் அருணா ஜெகதீஸ்வரர் ஒரு நபர் ஆணையம் போட்டீங்க. ஒரு நபர் ஆணையத்தை போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்களே உங்களுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டி வச்சு பிரஸ் முன்னாடி கூப்பிட்டு உங்க ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன் உங்க ஆட்கள் 90% உங்க ஆட்கள் தான் இருக்கான், கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, இதை பாருங்க இந்த விஷயம் இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, விஜய் தான் பொறுப்பு. இந்த பாருங்க இந்த விஷயம் இதுக்கு நான் பொறுப்பு இல்ல, விஜய் தான் பொறுப்பு. எப்ப விஜய் தான் முதன்மையான குற்றவாளி, விஜய் தான் முதன்மையான பொறுப்பு எல்லாரும் சொல்லியாச்சு. அது ஒரு ஓரம் தள்ளு. நீ என்ன பண்ணிருக்கிற? இன்னைக்கே முன்னுக்கு பின் முரணா பேசிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். சட்டமன்றத்துல தேதியவே தப்பா சொல்றாரு. ஏடிஜிபி டிஜிபி ஒரு பேரை சொல்றாரு, இவர் ஒரு பேரை ஒரு டேட்டா சொல்றாரு. தடுமாறுறாங்க. எதிர்க்கட்சிகள் பேசும்போது நீ ஏன் லைவ் கட் பண்ற? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்த வந்த பிதாமகன்களா? எதிர்க்கட்சி பேசுறத பேசட்டும், பொய்னா அம்பலப்படுத்து. இப்ப நீங்க சொன்னீங்க தூத்துக்குடியை பத்தி பேசும்போது உட்காந்து தர்ணா பண்றாங்கன்னு காமிச்சதானே தெரியும். காமிக்கவே மாட்டேங்கிறீங்களே. இந்த செய்தியை மட்டும் சாதகமா வர்றதா போடுறது. அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வந்துச்சுல்ல, அன்னைக்கு நீங்க சன் நியூஸோ அல்லது கலந்த செய்தியை எடுத்து பாருங்க. உலக செய்திகள், விளையாட்டு செய்திகள். இந்த இடத்தில் கணவன் மனைவிக்கு 11 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்தார்கள், இப்படிலாம் செய்தி போடுவாங்க. உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அவங்களுக்கு எதிராக வந்திருக்கு. அதனால வேற செய்தி போடுறது. இவங்களுக்கு ஆதரவான செய்தி வரட்டுமே வச்சு விளையாடுறது. அப்படிதான் விளையாண்டீங்க. ஹைகோர்ட் ஜட்ஜோட ஒப்பீனியன்ஸை வச்சு விளையாடுனீங்க. ஆப்படிச்சிட்டாங்களா? தேவையாது. அதாவது இது வரைக்கும் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதை கூட அவங்க கலைச்சிருக்கலாம். ஒரு நபர் ஆனது கலைச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க அமைச்ச ஒரு நபர் ஆணையமும் போச்சு. நைட்டு அறிவிச்சாரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின். அதையும் கலைச்சு விட்டாங்க. இன்னைக்கு நீங்க பேசுறது அடிப்படையில் ஒரு தார்மீகத்தோட பேசணும். நான் விசாரணைக்கு உட்படுத்துறேன். இதே மாதிரிதான் காவல் படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த குதிரை ஓட்டுற ஒரு தம்பி
விக்னேஷன் நினைக்கிறேன் அந்த தம்பி. அந்த தம்பியோட மரணத்துல அப்பட்டமா காவல்துறை கொடுத்தது வாட்சார் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதெல்லாம் கால கொடுமைங்க, அதெல்லாம் கால கொடுமை. நம்ம என்ன சொல்றோம், முதன்மை பொறுப்பு அவருக்குன்னா அடுத்த பொறுப்பு உங்களுக்கு தான், வேற யாருக்கு? நீங்க தானே அரசு. ஏர் ஷோல 5 பேர் கிட்ட மரணம் அடைஞ்சாங்க. யாரு பொறுப்பு? மக்கள் பொறுப்பா, நீங்க பொறுப்பா? நீங்க தான் ஏன் பொறுப்பு. நேற்றைக்கு கூட தூய்மை பணியாளர்கள் 500 பேரை கைது பண்ணி உள்ள கொண்டு போற, இதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. ஒரு அரசினுடைய ஆட்சியின் கீழ் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு அரசும் தாங்க பொறுப்பு. கண்டிப்பா தனி நபரை, தனி கட்சியை மட்டுமே வெறும்னே பொறுப்பே இருக்க முடியாது. அவரும் பொறுப்பு தானே. அவரை தட்டி கழிக்கவே இல்ல. விஜயை இங்க யாரும் காப்பாத்தலங்க, மக்கள் பார்த்துப்பாங்க விஜய். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? அதுக்கு நீங்க என்ன மாதிரி மக்கள்கிட்ட வந்து உங்களை போய் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? அது எதுவுமே இல்லையே. ஒரு இடத்துலயும் போய் நான் தப்புன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க? நியாயமான விசாரணை நடக்குங்க, நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோங்க, முடிஞ்சு போச்சு. மக்கள் வேதனை, மக்கள் யாரையா வேதனைப்படுறா? இந்த விவகாரத்தை பத்தி நீங்க போய் லேமன் கேளுங்க, தெரியாதுன்றான். தொடர்ந்து அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை வச்சு டிஎம்கே மக்கள் மத்தியில வேற ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி அதன் மூலியமா ஏதாவது ஒரு ஆதாயம் மேட்டர் என்னன்னா நம்ம ஓப்பனா பிராங்கா பேசுவோம். நீங்க போய் அந்த கரூர் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் வந்து 2மே இருக்கு, ஆனா அதிகமா எது இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். போய் கேட்டீங்கன்னா கரெக்டு தான் சார், அவர் சீக்கிரம் வந்திருக்கலாம், இவங்களும் கொஞ்சம் கூடுதலா போலீஸை போட்டுக்கலாம் சார், இப்படி நார்மலா பேசுறான். கொஞ்சம் கூடுதலா போலீஸ் போட்டுருக்கலாம் சார், இடத்தையும் கொடுத்துருக்க கூடாது சார், உள்ள அலோவ் பண்ணிருக்க கூடாது சார், இப்படிதான் பேசுறான். உங்களால உள்ள அலோவ் பண்ணாம விஜயை தடுத்து அங்கேயே திருப்பி வீட்டுக்கு அனுப்பியிருக்க முடியுங்க. அதை முடியாதுன்னா சொல்லக்கூடாது. இவங்க சொன்னாங்க, பேசுறாங்களா, ரைட்டு. ஒரே கேள்விதான், உள்ள போனீங்கன்னா பணம் விடும் விஜய், உள்ள போறீங்களா? ஒரே கேள்வி, உள்ள போனீங்கன்னா பணம் விடும், ஏத்துக்கிறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அங்க பஸ் ஆச்சு சார், இங்க வெளியே போங்க சார், சொன்னா கேளுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல போய் கை காமிச்சு போனீங்களா, அது மாதிரி இங்கே எழுங்க, கை காமிங்க, போங்க, ட்விட்டர்ல போய் மன்னிப்பு கேட்டுக்குங்க. அதுதான் அரசியல் பண்றீங்க, அங்கேயே போய் மன்னிப்பு கேட்டுக்குங்க. அனுப்பி விட்டுருக்கணும், உயிராது பொழிச்சிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி அனுப்பி இருந்தா அவர் பார்த்தீர்களா, திமுக அரசு ஒடுக்குகிறதுன்னு எங்க மேல பழி போட்டுப்பா. நான் பழிய கூட வாங்கிக்க, நீ விக்டிமைஸ் ஆகிறது முக்கியமா, 41 உயிர் முக்கியமா? உனக்கு பழி சொல்ல ஈஸியா நீங்க வந்து போய் பேசுறாரு விஜய், அம்பலப்படுத்தி தூக்கி போட்டுடலாம். உயிர் திரும்பி வருமா? 9 குழந்தையோட உயிர் திரும்பி வருமாமா? வராது. அப்ப அங்க தடுக்க வேண்டியது இவங்க மிஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஆமா மிஸ் பண்ணிருக்காங்கன்ற உண்மையை ஏத்துக்கணும். நீங்க திரும்ப திரும்ப உங்க தோல்வி ஒப்புக்கொள்ளாம இருக்கிறதன் காரணமாக உங்க மேல மக்களுக்கு வெறுப்பு தான் அதிகமாகும். இப்ப என்ன பண்றாரு, எல்லாமே இவர்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்ப விஜய் மேல யாருக்கும் கரிசனம்லாம் ஒன்றும் உருவாயிரல. விஜய் பண்றது தப்பு, அவர் பாலிடிக்ஸ் தப்பா இருக்கு, கூட்டத்தை அரசியல்படுத்தாம வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டம் பேராபத்துல தான் உணர்ந்துட்டாங்க. ஆனால் உங்கள் கடமையும் உங்கள் பொறுப்பையும் நீங்க தட்டி கழிப்பதன் மூலமாக விஜய்க்கு தானாக செல்வாக்க நீங்க உயர்த்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறைமுகமா. ஆக்சுவலா விஜய்க்கு ஆதரவு கூடிக்கிட்டு தான் வருது இவங்க பண்றதோட வேலையின் காரணமா. பத்திரிகையாளர் மணி அவர்கள் பல இடத்துல பதிவு பண்றாங்க, பப்ளிக் பர்செப்ஷன் திமுக தோத்துக்கிட்டு வருது. நீ 1000 மீடியாவை கொண்டு போய் நிப்பாட்டுற, இவர் தான் தப்பு, அவன் தான் தப்பு, பொய் வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு கண்ட கருமத்தை பேசிக்கிட்டு இருக்க. மக்கள் பர்செப்ஷன் பாத்தியா? விஜய் என்னங்க பண்ணுவாரு, அவர் என்னங்க பண்ணுவாரு, இவங்க தாங்க பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும்னு பேச ஆரம்பிக்கிறான்னா, இப்ப மக்கள் மண்ணில் அப்படிதான் இருக்கு. இன்டலெக்சுவல் அதிகமா ஒரு சமூகத்துல காமன் மண் அதிகமா இருப்பான், அறிவுஜீவிகள் குறைவா தான் இருப்பான். நீ 1000 விஷயத்தை பேசு, உனக்கும் அவனுக்குமான கேப் இப்போ அதிகமாயிருச்சு. 50 ஆண்டுல கூட்டம் போடுறான். இப்போ அன்பகத்துல அருமையில ஒரு கூட்டம் போட்டிருக்கான். என்ன கூட்டம் போட்டிருக்கான், நாயக பிம்பத்தின் பலிவிடம்னு போடுறான். 50 ஆண்டுல என்னத்தரா புடுங்குனீங்க? நாயக பிம்பம் உருவாகிற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த நாயக பிம்பத்தை ஊதி பெருசாக்கினதே நீ தானே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பேரை வைக்கிற, அந்த பேரை வச்சுட்டு ஃபுல்லா சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வச்சு விழா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாயக பிம்பத்தை நீ தான் ஊதி பெருசாக்குற. நாளைக்கு சிவகார்த்திகேயன் பின்னாடி 1 லட்சம் பேர் போவான். சிவகார்த்திகேயன் இன்பநிதியில் கூட வந்தா அவர் சொல்ல முடியாது, அப்படி வந்து பேசுவாங்க. ஓ, கால கொடுமையில இவங்களே உருவாக்கிடுறது, இவங்களே உருவாக்கிட்ட பிறகு உத்தம செயல்கள் மாதிரி பேசுறது. அதனால திமுகவினுடைய செயல்பாடுகள் மீதான பிழைய சுய பரிசோதனை முதல்ல அவங்க உள்ளாக்கிக்கணும். சுய பரிசோதனைக்கு உள்ளாக்கலனா உண்மையிலேயே பாருங்க, விஜய் பேச வேண்டியது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. விஜய் ஒரு கட்சியின் தலைவரா ஒரு இன்சிடென்ட்க்கு பிறகு வெளியில வரணும், மக்களை பார்க்கணும், பேசணும், கூட நிக்கணும், அந்த ஹாஸ்பிட்டல நீ ஆக்குப்பை பண்ணிருக்கணும். பட் உனக்காக, உங்கள் கட்சிக்காக, உங்கள் கருத்துக்காக எடப்பாடி பழனிசாமியில பேசுறாரு. இப்ப உங்களுடைய ரோல் என்ன? எதிர்கட்சி ரோல் பிளே பண்ணுது. அந்த எதிர்கட்சியோட ரோலை பிளே பண்றதை கூட அனுமதிக்க மறுக்கிறார் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அங்க டிஃபெண்ட் பண்றாரு அவரு, பேசாதீங்க, இது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு.
கட்சி சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பேசுறதுக்கே அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் விஜய் பொதுவெளியில் வந்து பேசினா நீங்க ரொம்ப இதுதான் ஆயிடுவீங்க போட்டு பயந்து தான் போவீங்க தெரியுது. ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் அலையன்ஸுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குன்றது ஒரு பார்வையா இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்காக இப்படிலாம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், எத்தனையோ தெருக்கள்ல நிறைய தமிழ் தலைவர்களோட பெயர்கள் எல்லாமே அகற்றப்பட்டு இருக்கு. ஆனா இத பத்திலாம் யாரும் பேசாம சட்டசபையில பிக் பாஸ்லாம் ஒரு பெரிய விஷயம்னு எடுத்துக்கிட்டு அதை பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு பேசுனாங்க சார்? பிக் பாஸ்ல வந்துட்டு வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு, அது வந்துட்டு பேன் பண்ண வேண்டிய நிகழ்ச்சி, அதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில நேற்று பேசியிருக்காரு. ஆனா இங்க எது முதன்மையான பிரச்சனையோ, இங்க எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ தீர்வு காணாத பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்திலாம் பேசாம ஒரு நிகழ்ச்சியை முதன்மைப்படுத்தி பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் சார்? இல்ல, அது வந்து ஒரு கட்சி தலைவருடைய பார்வையில ஒரு விஷயம் வந்து இந்த பண்பாட்டுக்கு எதிராக இருக்குது, சமூகத்தை சீர்குலைக்குதுன்னு நினைக்கிறாருன்னா அவர் அதை பேசலாம். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. இதெல்லாம் தான் முக்கியமா, இது முக்கியம் இல்லான்னு நீங்க கேட்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, கருத்து தான், அது மாற்றுக்கிறதுல. ஆனா அது வந்து வேஸ்ட், அது ரொம்ப தப்பு, அது ஒன்றும் தெரியலன்னு சொல்லக்கூடாது. பண்ருட்டி வேல்முருகனுக்கு சமூகத்தின் பிரச்சனைகள் தெரியத்தான் செய்யும். இன்னும் தெரியாத தலைவர்லாம் அவனும் கிடையாது. தெரியாமல ஒரு தூரம் அரசியல்லாம் பண்ண முடியாது. தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாங்க அவரை. தெரியும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிக் பாஸ்ங்கிறது ஒரு ஃபெமிலியரான ஒரு டிவி ஷோவா இருக்குது. இந்த ஃபெமிலியரான டிவி ஷோங்கிறது மக்களுடைய மனநிலையை போய் மாத்துது, தப்பா இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு. இது வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றேன், நம்புவீங்களான்னு தெரியல, ஒரு விஷயம் கூட நான் பார்த்தது கிடையாது. அந்த நிகழ்ச்சியை, அந்த நிகழ்ச்சியோட மீம் வரும் பாத்தீங்களா, அப்பெல்லாம் பார்ப்பேன். இப்போதோ ரீசெண்டா விஜய் பாருன்றவங்க வந்து ஏதோ சம்திங் ரொம்ப அழுகுறாங்க, சாப்பிட்டுட்டே பேசுறாரு, மீம் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா பிக் பாஸ் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில எனக்கு தெரிஞ்சு தெரியாம போய் சிக்கிக்கிட்டாரான்னு தெரியல, ஒரே புத்திசாலி விக்ரம் மட்டும்தான். விக்ரம் இருக்கா, நான் பேட்டி எடுத்திருக்கேன். அவரு நல்ல மனிதர், அவரு நல்ல அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆள். அவர் எப்படி அதுல உள்ள போனாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, சினிமா துறையில் இருக்கவங்க போயிருப்பாங்க, அதை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா அது இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு திரு வேல்முருகன் அவர்கள் நம்புகிறார். மேபி உண்மையா கூட இருக்கலாம், அது இம்பாக்ட் ஏற்படுத்தலாம். எல்லாருடைய தொலைக்காட்சியில போய் உட்காருது இல்ல, உங்களை வந்து ஒட்டுமொத்தமா முடக்கி உங்களுக்குள்ள இதை மட்டும் தானே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு தானங்க. அதாவது இல்ல சார், அது அதை பத்தி பேசினது தப்பு அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணல. ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. அது இல்ல, அதை நீங்க தாராளமா பதிவு பண்ணுங்க. அதை தாண்டி தூங்கி போற பிரச்சனையை பத்தி அண்ணா ஏன் பேசல, தாராளமா கேட்போம். இந்த விவகாரத்துல கரூர் சம்பவத்துல அந்த கட்சி நிலைப்பாடு என்ன, அந்த கட்சி தொண்டர்கள் நிலைப்பாடு என்ன, அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒரு திரும்ப பேட்டி கொடுக்குறாரு, விஜய் ஆதரிச்சு தான் பேட்டி கொடுக்குறாரு. விஜய் பண்ணது தப்புலன்ற மாதிரி தான் பேசுறாரு. அவர் சீமான திட்டியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வேலை சீமான திட்டுறதா, இல்ல திமுகவை திட்டுறதா, இல்ல தமிழ் தேசத்துடைய முதன்மையான எதிரியை திட்டுறதா, யாரை திட்டுறது உங்களுடைய வேலை? ஒன்றும் புரியல. கட்சி தலைமை ஒரு இடத்துல இயங்குறாங்க, கட்சி தொண்டர்கள் ஒரு இடத்துல இயங்குறாங்க, வித்தியாசமா இருக்குது அந்த கட்சி. ஆனா அவர் நினைச்சிருக்கலாம். இன்னொன்னு சொல்லட்டுமா, பிக் பாஸ்ங்கிறது ஒரு ஃபெமிலியரான ஷோ. அது அடிச்சிங்கன்னா நீங்க டக்குன்னு உங்களை பத்தி செய்திகளும் வரும். அப்படியே கூட ஒரு தலைவர் நினைக்கலாம். அது சீப்பான பாலிடிக்ஸ் நான் சொல்ல மாட்டேன். தப்புன்னு படுது தட்டி கேட்கிறாரு, எடுபட்டா பாப்போம், இல்ல விட்டு கூட கிளம்பி போவாரு. சார், இப்போ டிவிகேவை வந்துட்டு பிஜேபி தான் இயக்குறாங்கன்ற கருத்து பொதுவா இருக்கு சார். இப்ப ஏன்னா இந்த கேஸ வந்துட்டு சிபிஐக்கு மாத்திட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பிஜேபியும் டிவிகேவும் கூட்டணிக்கு போறாங்க அப்படின்றது சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்க? இல்ல, இப்போ இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தினதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குன்னா யாருமே வந்து உறுதிப்படலாம் சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ஒரு பிரேயர் வச்சிருக்காங்க. அதுவும் டிவிகேவோட பிரேயர் வந்து சிபிஐ கிடையாது, ஒரு சிங்கிள் ஜட்ஜ் தலைமையில ஒரு குழுவை போடுங்கன்னு தான் சொன்னாங்க. மற்றவங்க சிபிஐக்கு சொன்னாங்க. கடைசியில் 2 பேருக்கும் சேர்த்து சிபிஐ கொடுத்துட்டாங்க. சிங்கிள் ஜட்ஜ் தலைமையில ஒரு டீமையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு முன்பு பின்புன்னு இப்ப களம் மாறி இருக்கு. இந்த பயன்படுத்தி தான் விஜய பிஜேபியும் அதிமுகவும் தங்களை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சம்பவத்துக்கு முன்னாடி விஜய்க்கு அழைப்பு வரல. விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்புலையோ அதிமுக தரப்புலையோ தாவேகா தரப்புலையோ 2 பேருமே மாத்தி பேசிக்கல, பேசினாங்க, ஒன்னாதான் இருந்தாங்க, அண்டர் டீலிங்ல தான் போய்கிட்டு இருந்துச்சு. நாம சொல்ல தேவையில்ல, ஐயநாதன் அவர்கள் அவங்க கூடவே இருந்தாரு, பயணிச்சாரு, அவர் தானே வெளில வந்து உடைச்சாரு. என்னப்பா பேசிட்டே இருக்கும்போது என்னப்பா இப்படிலாம் சொல்றாங்க? ஆமாங்க ஐயா, கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோன்னு தளபதி தான் சொன்னாருன்னு அவர் தான் சொன்னாரு. பேசிட்டு தான் இருந்தாங்க, அதுவும் ஒத்து வரல, பிஜேபி கிட்ட போன போது அமைதியாயிட்டாரு. இப்போ இந்த சம்பவம் நடந்ததன் காரணமா ஒரு பேரிடியா தாங்கிக்கிட்டு இருக்கிறாரு திரு விஜய். இது போன்ற நேரத்துல வேற வழி இல்ல, இணைஞ்சாதான் நல்லது
அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நிறைய பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. சொன்னாங்கன்னா அவர் போய் சேரவும் வாய்ப்பு இருக்கு. சேர்ந்தாருன்னா இந்த கூட்டணி வெல்லவும் வாய்ப்பு இருக்கு. இதை மூணுமே சொல்றேன். ஆனா வென்ற பிறகு தாவேகா இருக்குமா இல்லையான்றதுக்கும் உங்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. கண்டிப்பா சார். இந்த மாதிரி விடை தெரியாத நிறைய கேள்விகள் இருக்குன்னு தான் சொல்லணும். யார் கூட போய் கூட்டணி சேருவாரு அப்படின்றத தாண்டி இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இதுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க கூடாதுன்றது தான் நிறைய பேர் பேசி எதிர்பார்ப்பும் அதுதான். 2026 தேர்தல் வந்தாதான் தெரியும் சார். இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்கு. யார் கூட யார் கூட்டணி போவா, எந்த கட்சி வெல்லும்ன்றது தெரியல. நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. மிக்க நன்றிமா.